கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 49வது வசனம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் வசனம் 49. இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வழி அருகே பார்வையற்ற ஒரு மனிதன் எரிகோ பட்டணத்தில் மற்றவருடைய உதவியை கேட்டு நிற்கின்றார். அப்பொழுது இயேசு அந்த வழியாய் வருகின்றார். இயேசுதான் வருகிறார் என்பதை அறிந்து கொண்ட அந்த மனிதர், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகின்றார். அப்பொழுது இயேசு நின்று திரும்பி பார்த்து அந்த மனிதனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று அழைக்கின்றார். அழைத்த பிறகு அவருக்கு பார்வை கொடுக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அங்கே பார்வை உண்டாக்கி தருகிறார். அதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல நிகழ்ந்ததான நிகழ்ச்சி. ஆனால் இங்கே நான் வலியுறுத்த விரும்புகின்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது அவர்கள் சென்று எப்படி அழைக்கிறார்கள் என்றால், திரும்ப அதை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் கடவுளால் அழைக்கப்படும் பொழுது அவன் திடன் கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றான். அவன் திடன் கொள்ள வேண்டியவனாகவும் அவன் எழுந்திருந்து கடவுளிடத்தில் வர வேண்டியவனாகவும் இருக்கின்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அழைத்த தேவன் நமக்கு வேண்டிய எல்லா உதவியை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி அந்த பார்வையற்ற ஒரு மனிதர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த மனிதருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று கூப்பிட்டாரோ, அதே வண்ணமாக இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒன்று என்ன? நான் உன்னை அழைத்தது நிமித்தமாக நீ திடன் கொள்ள வேண்டியவராயிருக்கின்றான். இனி பயப்பட வேண்டிய அவசியமில்லை, இனி கலங்க வேண்டிய அவசியமில்லை, இனி பதற வேண்டிய அவசியமில்லை, இனி எந்த விதமான வருத்தங்களும் சஞ்சலங்களும் உனக்கு உண்டாக வேண்டிய அவசியமில்லை. நீ திடன் கொள். இரண்டாவதாக, உன்னுடைய நிலையிலிருந்து நீ எழுந்திரு. நான் இயலாதவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதவன் என்ற பேச்சோ அல்லது எண்ணமோ இனி உனக்கு வேண்டாம். உன்னால் முடியும். ஏனென்றால் உன்னை நான் அப்படி மாற்றப் போகிறேன். ஆகையால் நீ அங்கே இருந்து எழுந்திரு. இனி மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்ததோ அல்லது மற்றவருடைய உதவியிலே நின்று கொண்டிருந்ததோ அல்லது மற்றவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைமையெல்லாம் இனி உனக்கு அவசியம் இல்லை. காரணம், உன் வாழ்க்கையில் எது தடையாயிருந்ததோ அந்த பார்வை இல்லை என்றதான நிலையை மாற்றி உனக்கு நான் பார்வையை கொடுக்க போகிறேன். இனி எந்த விதமான சார்புடைய ஒரு மனிதனாக அல்ல, உன்னாலேயே வாழ்க்கையை வாழ முடியும். ஆகையால் திடன் கொண்டு நீ எழுந்திரு என்று அழைத்த வண்ணமாய், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை கடவுள் அழைக்கின்றார். ஆண்டவரிடத்தில் வருகின்ற நாம் தைரியத்தோடு கூட வர வேண்டும். இருக்கிற நிலைமையை உதறிவிட்டு வர வேண்டும். இதோ ஆண்டவரே, நீர் என்னை அழைத்திருக்கிறீர். இந்த தடைகள், இந்த கட்டுகள், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் என் வாழ்க்கையை முடக்கி போட்டு விடுகின்ற ஒன்றாக இருந்தாலும் இதையெல்லாம் நான் தகர்த்தெறிந்து விட்டு இதோ உம்முடைய ஆண்டவரே உதவியை நாடி நான் வருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் செல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவுவதற்காக அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். விருப்பத்தோடு கூட இருக்கிறார். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையினால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்னால் இயலவில்லை என்று உட்கார்ந்து விடாதீர்கள். தைரியம் கொள்ளுங்கள், எழுந்து செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே முடங்கி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து விட வேண்டியவர்கள் அல்ல, செயல்பட வேண்டியவர்கள். எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். ஆமாப்பா, எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். எந்த சூழ்நிலையை மாற்றங்களை நடத்துவதற்கு நீ போதுமானவராய் இருக்கிறீர். ஆகையால் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், நடத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.